இந்த கதையோட ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து அந்த ஃபிஷ் இருக்கிற அந்த இடத்துல தான் காட்டுறாங்க. சிட்டி வந்து எப்பவும் போல் வழக்கம் போல் அது சுத்தம் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த கூட வந்தார்ல அந்த பிரின்சஸ், அவர் இருந்துட்டு எனக்கு புரியுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வாட்டர். ஸோ அது ஒன் ட்ராப்பும் கூட வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் விரும்பி இருக்க மாட்டீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரேட்டிவாக வந்து நான் மாஸ்டர்லேயே முன்னாடி நடந்துக்கிட்டேன், என்ன நினைக்கிறதுக்கு எனக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, விடுங்க இதை வந்து மாஸ்டர் லீக் வந்து கொஞ்சம் கடுப்பு கிளப்பியிருக்கோம், அதனால தான் அவர் வந்து அங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல நம்ம சிட்டி வந்து தடபுடலாக வந்து விருந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குன்னு இருக்கிற மேஜிக் ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணி அருமையாக கட் பண்ணி அதை சூப்பரோட வேக வச்சுட்டு இருக்கேன். இவங்க எல்லாத்துக்கும் பார்த்துட்டு ஷாக் என்னென்னா வந்து, அந்த டீமன் வந்து 1000 வருஷங்களாக வந்து கடலுக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டு இருந்தது வந்து எங்களுக்கே வந்து ஸ்க்ராட்ச் போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அந்த சிட்டி ரோப்பை வந்து அசால்ட்டாக எல்லாத்தையும் வந்து வெட்டி சூப் வைக்கிது. எந்தளவுக்கு வந்து இதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, மாஸ்டர் லீவோட ஆர்டிஃபேக்ட்மே வந்து ஒரு காட் லெவல் ஆர்டிஃபேக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே வந்து சில நேரங்கள் வந்து போகுது. அதுக்கப்புறம் சிட்டி வந்து இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து தயாராகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நறுமணமாக இருக்க. இவங்களாம் இருந்துட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து இதோ தயாராகிருச்சு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கலிபர்ஸ், அதாவது இந்த ஹெர்ப்ஸு, ரேரான ஸ்பிரிச்சுவல் வாட்ரு, அப்புறம் டீமன் மான்ஸ்டர் அதுலேருந்து செஞ்ச இது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி ஒரு அடி அடிக்கிறங்காட்டி இவங்க 2 இதுக்கும் வந்து டெவலப் ஆகுது. இவங்க எல்லாருமே வந்துட்டு இது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, என்ன மாதிரி ஒரு மார்டல் ஸ்கில் வச்சுட்டு ஒரு குக்கிங் இது வச்சுட்டு அதை வந்து இம்மார்ட்டலாகவே வந்து ஒரு மாதிரி இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணுதா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ 2 பேருமே வந்து அங்கேருந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் சீனங்க கட்டாயி அந்த இன்னொருத்தி இருப்பாள், இன்னொரு சிட்டியோட பிரின்சஸ் சைனஸ், அவர் இருந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பா. இந்த மாதிரி டீமனோட ஆறா வந்து நம்ம இடத்த வந்து ரொம்ப சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த டீமன் வந்து வர எல்லா சக்தியும் வந்து வழியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்குது. வர இடமே பூரா ரத்தாராக மாறிட்டுருக்குது. இதை பற்றி அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை சைட்னஸ், அவர் வந்து எல்லாமே வந்து ஹீரோவோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அவர் குவைட்னஸான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு வரது விரும்புகிற, மேக்ஸிமம் வெளியில் வந்து ஃபைட் பண்ணுற டைப் கிடையாது. ஆனால் இவர் எதுக்கு எங்கள் ஹீரோ வந்து நம்பிட்டு இருக்கிறார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்குது. அவங்க 2 வெளில வந்தோடனே அந்த இளவரசிக்கும் அந்த சைட்னஸ்க்குமே வந்து தெரிய வருது என்ன வந்து அந்த இடத்த சுற்றியும் வந்து ஒரு டார்க்கான டிமானிக் காராக வந்து இருக்குது. ஆனால் அவங்க ரூம் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது வந்து அதை ஸ்மெல் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஹீரோவோட அந்த விஷயத்தினால வந்து அது உள்ளுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணாது. ஸோ ஹீரோவை தான் வந்து அது ப்யூரிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்து அவங்களோட செக்ட்டு, அந்த டைனாசிட்டியோட பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணி வந்து இப்போ அந்த டீமன் கூட வந்து வாருக்கு வந்து தயாராக இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டீமனாக இருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த டீமன் வந்து அட்டாக் பண்ணுதுட்டு எனக்கு தெரியும், ஆனால் என்ன ரீசன்ட்டு தெரில, அது ஃபாலன் டீமன் ஸ்வாட் தான் வந்து தேடி வந்திருக்குன்ட்டு இப்போ தான் எங்களுக்கு நியூஸ் கிடச்சிது. ஆனால் அந்த ஃபாலன் டீமன் ஸ்வாட் வந்து இங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இந்த மாஸ்டர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே வந்து ஜாலியாக டீ குடிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏன்னா டீமன் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குது, என்னடா அவனுக்கு குதூகலம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த விஷயமா அது எனக்கு தெரியும், இந்தா படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெட்டர் கொடுக்க, இந்த மாதிரி இந்த ஃபாலன் டீமன் ஸ்குவாட் வந்து எனக்கு வேணும், இன்றைக்கி ராத்திரி நான் வந்து வருவேன், வந்து வலுக்கட்டாயமாக நீ தந்தாலும் சரி தள்ளினாலும் சரி நான் எடுத்துகிட்டு போயிடும்டா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்க. ஆனால் அது ஏன் வந்து உனக்குனா தேடி வந்துட்டு இருக்குது, அந்த ஃபாலன் டீமன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் என்கிட்ட இல்லை, நான் அந்த மாதிரி அந்த கடவுள் வீட்டுக்கு போகும்போது அவரோட விறகு வெட்டுறதுக்கு வந்து அந்த கத்தி வந்து வச்சுருந்தாரு, அதை எடுத்து நான் வெட்டிகிட்டு இருந்தேன், நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே வந்து அதோட ஆறா வந்து என்னோடய உடம்புல வந்து சில வந்து தங்கிருச்சு, அதை வந்து தான் அந்த டீமன் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து அட்டாக் பண்ண வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இதில் உனக்கு என்ன வந்து சந்தோஷம் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஹீரோ கிட்ட இருக்குன்னா இது எல்லாமே வந்து ஹீரோவோட பிளான் தான். இப்போ அந்த கடவுள் மனசை வச்சார்னா அவர்னால் என்ன வேணாலும் எந்த அற்புதம் வேணாலும் நிகழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிகிட்டு இருக்க. இப்போ எனக்கு புரியுது, அதனால தான் வந்து அந்த கடவுள் வந்து எந்த விஷயம் வந்து மூவ் பண்ணாமல் இருக்காரா, அப்போ இது எல்லாத்துக்கு பின்னாடி வந்து கடவுள் தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த டீமன் வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நெருங்கி வந்துருச்சு வரும்போது இங்கே இருக்கிற சில கல்டிவேட்டர்ஸ் எல்லாமே வந்து அதை தடுக்க பார்க்குறாங்க. பட் எல்லாத்தையுமே வந்து அது கொன்றுது. கொன்னோனையுமே வந்து இருந்துட்டு இந்த டீமன் ஸ்வாட் ஆறு அது இங்கே தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போயிடுது. இங்கே தான் இருக்குது, எங்கடா அந்த
ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீமனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கோட்ட இருந்து தான் வந்து அந்த ஸ்வாடோட ஸ்மெல் வந்து சரியான ஒரு வேகமாக வந்து அடிக்குது. அந்த ஸ்மெல் பயங்கரமாக உங்கள்கிட்ட இருந்து அடிக்குது, எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்க. எல்லாருமே வந்து என்னென்னா வந்து ஏன் வந்து இன்னும் ஹீரோ வந்து எந்த விதமான தலையீடுமே வந்து காட்டாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த டீமன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறங்காட்டி வந்து அவங்க யாருனாலையும் வந்து அந்த டீமன் முன்னாடி வந்து நிற்க முடியல. ஸ்டார்டிங் அட்டாக் வந்து அந்த சைட்னஸ் வந்து அந்த ஹீரோ கொடுத்த டியூனை வச்சு தடுத்துடுவா. ஆனால் அந்த டியூனையுமே வந்து இது அதோட டீமன் ஸ்க்ரீம் மூலமாக வந்து பிரேக் பண்ணிடும். அதில் வந்து அந்த சைட்னஸ்க்குமே வந்து அடிபட்டுரும். இந்த மாதிரி அந்த டைனாசிட்டியோட கிங்கும் வந்துடுவார். இப்படி மாறி மாறி ஃபைட் போயிட்டுருக்க அந்த ஹெப்ஸ் வளர்க்க பண்ண அந்த செட் மாஸ்டர் அவனோட கை வந்து ஒன்று போயிடும். அப்படி போனதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஏன் வந்து மாஸ்டர்லி வந்து எந்த விதமான ஈடுபாடுமே வந்து காட்டாமல் கிடையாது, உண்மையாகவே வந்து மாஸ்டர்லியோட பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டீம் வந்து அவனோட ரத்தம் வந்து எடுத்திருக்கும். என்னோட ஒரு ரத்தத்தை வச்சு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது உன்னோட ரத்தத்தில் தான் வந்து அந்த டீமன் ஸ்வாடோட ஆறாகுது. ஸோ இதை வச்சு என்னால் வந்து அதை சமன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி டீமன் ஸ்வாடே எங்கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அது முதல்ல ஒரு சத்தம் போடுறான். அது வரமாட்டேங்குது, யாருக்குமே ஒன்றுமே போடல, என்னடா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் மறுபடியும் வந்து சத்தம் போட அந்த ஏதோ விதமாக வந்து ஹீரோவோட அந்த அதாவது அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த கத்திக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மூவ் ஆகி அவங்ககிட்ட வந்து ஃப்ளை பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து ஹீரோ வந்துட்டு என்னடா இங்கே நான் மட்டும் தானே இருக்கேன், ஒருவேளை துஷ்ட சக்திகள் ஏதாவது நடமாடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு அந்த சத்தத்தை கேட்டு, அதாவது அந்த நகரும்போது ஒரு முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுருக்கோம். இப்போ அந்த டீமன் ஸ்வாட் அங்கே போனோடனே வந்துட்டு இதோ இங்கே வந்துடுச்சு டீமன் ஸ்வாட், இதுக்காக தான் வந்து நான் ரொம்ப காத்துட்ருந்தேன். ஆக்சுவலாக இந்த டீமன் வந்து ஒரு 4 டீமன் வந்து இருக்கும் அந்த டீமன் ரில்லத்தில். அதில் வந்து இதோட பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டி. அதான் இதுக்கு வந்து டாப் லெவலில் ஆர்டர் கொடுத்து லாடாக வந்து மோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமன். அதுக்கு தான் வந்து இவன் ஸ்வாடை கொடுக்க போயிருப்பான். அந்த ஸ்வாடை வந்து இவன் ஃபஸ்ட்டு தொட்டு போட்டு இதில் ஏதோ வந்து ஃபிஷ்ஷியாக இருக்குது, இது ஏன் வந்து மற்ற ஸ்வாட் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளுக்குழுந்து அந்த ஸ்வாட் டீமன் வருது, நல்லா புத்தாவாக ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி போதி தர்மர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போதி தர்மர் வாழ்கிறாரா? டேய் நீ என்றா துணியை போட்டுட்டு நின்றுருக்கிற, நீ ஒரு எலும்பு கூடு தான்டா, என்றா ஆச்சு உனக்கு இந்த மாதிரி லார்டுக்கிட்ட வர்றக்கு உனக்கு பிடிக்கலையா, அவர்கிட்ட உனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இரு நீ வந்து இவ்வளோ பதட்டப்படாத, நீ ஏன் வந்து கெட்டதாக இருக்க, நீ வந்து நல்லதாக மாறு, நீக்கு புத்திசத்துக்கு மாறு, போதி தர்மர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னை முதல்ல நான் ஃபோர்ஸ் பண்ணி இங்கேருந்து தூக்கிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி லார்ட் மோசாகிட்ட வந்து உன்னை இந்த ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனை மேனிப்புலேட் வந்து பண்ணுறதுக்கு இவன் ட்ரை பண்ணான். ஆனால் அது வந்து புத்திசமுக்கு மாதிரி ஒரு குட்டாக மாறிடுச்சு. இவன் வந்து வலுக்கட்டாயமாக அதை வந்து தூக்கிட்டு போகிற ட்ரை பண்ணால் அது வந்து இருந்துட்டு போதி தர்மர் வாழ்க, என்னை வந்து வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போகணும்னு நினைக்காத, நான் வந்து சாதுவாக இருக்கிறங்காட்டி வந்து என்னை வந்து சீண்டி பார்க்காதன்னு சொல்லிட்டு அது புத்தாவை சமன் பண்ணி அடி நடிச்சிட்டு இருக்கேன். என்ன தெரியும் வந்து என்னை அப்பி இருப்பேன், இவ்வளோ ஏன் லாடே வந்து என்னை அடித்தது கிடையாது, உனக்கு என்ன திமிர்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண வர இந்த டீமன் ஸ்வாட் வந்து அதோட கதையை வந்து முடிச்சதுக்கப்புறம் ஓ புவர் பீப்புள்ஸ், உங்கள் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப காயமாக இருக்குது, பரவாயில்ல எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஹீலிங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து விறகு வெட்டுற வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி ஸ்வாட் டீமன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னை வந்து ஸ்வாட் டீமன் கூப்பிடாதீங்க, அது வந்து என்னோடய முன் ஜென்மத்து கதை, இந்த ஜென்மத்தில் வந்து என்னை எப்படி கூப்பிட்னா வந்து என்னை வந்து ஸ்வாட் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அது வந்து திரும்ப ஹீரோ கட்டையே போயிடுறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்களோட அந்த நிலைமை எல்லாமே வந்து கவலைக்கிடமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டீமன் கிட்டேருந்து வந்து ஒரு பெல் டைமான ஒரு ஆர்டிஃபெக்ட் வந்து விழுந்திருக்கும். இது வந்து அந்த ஸ்வாட் புத்தா வந்து ஏன் எடுக்காமல் போயிட்டாரு, ஒருவேளை மாஸ்டர் கிட்ட போய் நம்மளே கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த மாதிரி மாஸ்டருக்கு வந்து கை வந்து வெட்டப்பட்டிருக்கு, அவர் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நானும் வந்து அந்த கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வர்றாங்க. வந்தோடனே வந்துட்டு ஹீரோ கதை திறந்தோடனே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டரை பார்த்துட்டு என்ன உன்னோட கை வந்து உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஃபைட்டில் வந்து என்னோடய கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக ஒரு கை வந்து போயிடுச்சுன்னா அந்த மரிமல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க என்ன தான் கல்டிவேஷன் லெவலாக இருந்தாலும் கூட. ஸோ அவன் வந்து அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா சரி இந்த கை வந்து வெட்டப்பட்டு எத்தனை நாட்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது வந்து ஒரு ஃபியூ ஹார்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னா இது 24 மணி நேரத்தை தாண்டல இல்லையா, ஸோ என்னால் வந்து இதை வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னால் வந்து ப்ராமிஸ் பண்ண முடியாது, பட் என்னால் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து ஒரு மாதிரி அதை எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி அவரோட மாடர்ன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி
அவர் வந்து மடி அட்டாச் பண்ணிடுறாரு. அட்டாச் பண்ணினுமே வந்து ஆக்சுவலாக ஹீரோ வந்து அனஸ்தீசியா எதுவுமே கொடுக்காம தான் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பெயின் வந்து அவனுக்கு இன்னுமே இருக்கும். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சோன்னே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பட்டு சில நாட்களுக்கு வந்து தண்ணி வந்து தொடாதீங்க, அப்புறம் உங்கள் கையை வந்து ஜாஸ்தியாக வந்து ஆட்டாதீங்க, ஏன்னா உங்களோட நரம்பு எல்லாத்தையும் வந்து திரும்ப நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சூப்பர் என் கை வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து வழியில் வந்து துடிக்கிறான். நான் தான் சொன்னதில்ல இந்த மாதிரி கையை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ அதே சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் கொடுத்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ இருந்துட்டு ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கு போல் வந்து நான் வந்து உங்கள் கையை வந்து ஒட்டுனதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ எனக்கு புரியுது ஏன் வந்து அந்த கடவுள் வந்து மனுஷங்களாக வந்து வாழ பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இம்மோர்டல்ஸ்னாலையுமே வந்து பண்ண முடியாத விஷயத்தை வந்து ஹீரோ வந்து மார்டல் லைஃப் லீட் பண்ணி வந்து பண்ண முடியும்னு சொல்லி நிரூபிக்க பார்க்குறாரு. இவளை ஏன் அந்த கையை ரீஅட்டாச் பண்ணுறது எல்லாமே வந்து இம்மோர்டல்னால் வந்து முடியாது, ஆனால் மார்டலாக வந்துட்டு ஹீரோ வந்து இது பண்ணிட்டாரு. அவர் எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எதுவுமே யூஸ் பண்ணல, நார்மலாக ட்ரீட் பண்ணி வந்து ஒட்ட வச்சிட்டாரு. ஸோ ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வைஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்தில் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நாள் தங்கியிருந்து எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கி, நானும் டான்ஜியும் வந்து வெளியில் வந்து போகணுன்ட்டு விருப்பப்படுறோம், ஸோ ஏதாவது இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பிரின்சஸ் வந்துட்டு இந்த மாதிரி கூடி சீக்கிரத்துலேயே வந்து ஒரு ஸ்வாட், அதாவது இந்த டீமன் செர்மோனி அப்படின்ட்டு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீமன் செர்மோனியா அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதாவது கொஞ்சம் காலங்களாகவே வந்து டீமன்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சு அதை வந்து பாதுகாப்பு வந்து மேம்படுத்துகிற மாதிரி ஒரு சடங்கு வந்து நடக்கும். அது பார்க்குறக்கு வந்து உலகில் இருக்கிற எல்லா மார்டல்ஸ் எல்லாருமே வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, மார்டல்ஸ்க்குன்னே தனியாக ஒரு ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆனால் டான்ஜிக்கு இது பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது டான்ஜி வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு சூப்பர் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அடுத்த நாளே வந்து போகும்போது எல்லாருமே வந்து ஹீரோவுக்கு கூட வந்து வர்றதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. அப்போ அந்த நாள் வருது, எல்லாருமே வந்துட்டு இது அற்புதமான ஒரு ரேரஸ்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி வந்துட்டு இவர் தான் வந்து அந்த போட்டை ஓட்டி போகிற ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லி ஹீரோன்ட்டு ஓ இந்த உலகத்தோட டிரைவர் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஹீரோக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோன்ட்டு இவரே எவ்வளோ பொலைட்டாக நடந்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நம்ம சுப்பிரமணி இந்த ஹீரோ போகிறதுக்கு வந்து அது பிடிக்கல. ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன சுப்பிரமணி சின்ன குழந்தை மாதிரி ஆரம்பிச்சிட்டு வீட்டை பார்த்துக்க, நான் போய்ட்டு டக்குன்னு வந்துடுவேன், இப்படி போய்ட்டு அப்படி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ ஏறி வந்து கிளம்புறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சுப்பிரமணி வந்து போகிற வரைக்கும் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வந்து நண்பர்களே சகோதரர்களே மாஸ்டர் வெளியில் போயிட்டாரு, கொண்டாட்டத்தை துவங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மரம், அந்த நதிக்குள்ளே இருக்கிற ட்ராகன், இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிஸ், அப்புறம் ஏன்சியன்ட் என்டிட்டிஸ் எல்லாமே வந்து ஹீரோ போனோடனே வந்து அந்த வீட்டில் வந்து ஜாலியாக ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். அதாவது ஹீரோ வர்ற வரைக்கும் ஜாலியாக சுதந்திரமாக வந்து நடமாட்டிகிட்டு இருக்கும். ஹீரோ இருக்கிற வரைக்கும் வந்து அது வெளியிலேயே வந்து தலை காட்டாது, நார்மலாக தான் இருக்கும். பட் ஹீரோ போனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்துட்டு இந்த அவங்க வந்து ஒரு மிதக்கும் படகுல தான் போகிறாங்க. ஹீரோவுக்கு அது ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறங்காட்டி இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி போட்டில் பறக்கிறது. நான் என்னோடய ப்ரீவியஸ் லைஃப் வந்து ஏரோப்ளைன் ஒன்று இருந்தது, ஆனால் இந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சைட்னஸ் வந்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்காக போட்டை வந்து மாற்றிருக்கோம், இந்த போட்டில் வந்து இனிமேல் நம்ம வந்து பயணம் பண்ணலாம், இந்த போட்டு தான் வந்து உங்களோட சௌகரியத்துக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அது போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்குது. ஹீரோன்ட்டு அதை பார்த்து வாயை பிறந்துட்டுருக்க. இதோடய இந்த பாட்டு முடியுது. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணிக்கு பை கேஸ். ஆக்சுவலாக இதில் வந்து ஹீரோ ஃபைட் பண்ணல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஹீரோ வந்து ஒரு கடவுள் லைக்கான ஒரு பவர் இருக்கிற ஒரு ஆள். ஹீரோ வந்து இதில் அவருக்கு பவர் இருக்குதுன்னே தெரியாது. இந்த மாணவி வந்து ஹீரோ வந்து பவர்ஃபுல், அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஹீரோக்கு கீழே இருக்கிறவங்க ஃபைட் பண்ணுற மாதிரி தவிர ஹீரோ வந்து டேரெக்டாக எந்த ஃபைட்டுமே பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் காமெடியாக ஃபன் அண்ட் ஜாயாக போகிற ஒரு மான்வா. ஸோ அந்த மாதிரி லைக் பண்ணுங்க. நீங்கள் வந்து ரத்த கலரையாக வந்து ஒரு மான்வா வேணும்னு கேட்குறீங்கன்னா வந்து இது முடிச்சோன்னுமே கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து நான் போகிற ட்ரை பண்ணுறேன். பட் இது கொஞ்சம் ஃபன்னாக ஃபேண்டஸியாக காமெடியாக போகிற ஒரு மான்வா. ஸோ கொஞ்சம் அந்த ஃபீலில் பாருங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி அடிச்சுட்டு சாகிற மாதிரி அப்படி பார்க்காதீங்க, ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு ப்ளைனான ஒரு இதில் பாருங்கள். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் பாட்டு வரைக்கும் பை கேஸ்.